இந்த டெசர்ட் வந்து நிறைய பேரோட ஃபேவரட். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த அரேபியன் பிரெட் புட்டிங்கோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக யாருனாலும் பண்ணிடலாம். இதில் வந்து ரொம்ப வேலையெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே சமயத்தில் வேறு எந்த புட்டிங்கை விடையும் இந்த புட்டிங் வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை ட்ரை பண்ணி பார்க்காட்டி மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு 5-6 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து டோட்டலாக ஒரு 8 பீஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்து அதோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா இருக்கிறதுக்காக தான் அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் இப்போ இங்கே ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதித்து வந்துக்கட்டும். நல்லா கொஞ்சம் திக்காக கொதிச்சுக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக முதலே எடுத்து ஒன்று தண்ணி இல்லாட்டி பால் 2ல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பாலில் கூட சேர்க்க போகிறோம். டைரெக்டாக நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லம்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது. அதே மாதிரி நம்ம இந்த 8 பீஸ் ப்ரெட்டுக்கு உங்களுக்கு வந்து தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அதை விட கூட சேர்த்துற வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜூஸியான ஒரு கன்சிஸ்டன்சி வராது. இப்போ தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இது வந்து இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதே மாதிரி பால் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும். கொதித்த உடனே லைட்டாக கொதி வந்த உடனே சேர்த்துக்காதீங்க. அந்த பாலில் இருக்கிற அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டு உடனே நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். அதுதான் உங்களுக்கு வந்து இதுக்கு கரெக்டான ரேஷியோ. அதுக்கு கூடிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காயிரும். நல்லா அப்படியே நம்ம இந்த ஜெல்லி புட்டிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாகி போயிடும். இந்த மாதிரி லூஸாக தான் நம்மளுக்கு வந்து இது இருக்கணும். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து கோட்டிங்காக நம்ம இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 250 ml அளவுக்கு இந்த ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் தேவை. இது வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் ஒரு பாதி மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். நல்ல ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு பவுச் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம பால்லையே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கோம். அதனால் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஜீனி வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த மில்க் மேடை சேர்த்துக்கலாம். ரொம்ப க்ரீமியாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் மில்க் மேடையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே ரெண்டுமே நல்லா பிளெண்டாகி வந்துடணும். லைட்டாக அந்த அடியிலலாம் நம்மளுக்கு வந்து அந்த மில்க் மேட் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால அடியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தங்கி நிற்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ வந்து நல்லா பிளெண்டாகி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ப்ரெட்டு உங்ககிட்ட எந்த பிளேட் வந்து செட் பண்ணுறதுக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இல்லாட்டி பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அடுக்கிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கஸ்டர்டும் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ப்ரெட்டில் எல்லா சைட்லையுமே நல்லா கோட்டாகி வர மாதிரி இந்த மிக்ஸை எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதே மாதிரியே இந்த ப்ரெட்டை வந்து நான் இன்னும் ஒரு 3 லேயருக்கு நான் அடுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக அந்த கஸ்டர்டை நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து ஸ்பூனோட பேக் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து மில்க் மேடும் கண்டென்ஸ் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை நம்ம இதே மாதிரி அது மேலே எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸை வந்து ஃபுல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து அந்த ப்ரெட்டு தெரியாமல் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மிக்ஸை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். கடைசியாக நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரெட்டில் ஒரு லேயருக்கும் கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துட்டு அது கூடயே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மில்க் மேடோட மிக்ஸையுமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்தாச்சு. இது இப்போ நமக்கு ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு
செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா செட் ஆகி வந்துடும். இது இப்போ நான் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். நல்லாவே செட் ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த 3 மணி நேரத்துக்கு கழித்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மில்க் மைடோட மிக்ஸை ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட்டுவே எல்லாத்தையுமே அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். அதனால் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்க்குறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செட் ஆகி வரப்போ கொஞ்சம் க்ரீமியாக உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கு அந்த நம்ம இந்த ப்ரெட் எடுத்து வைக்கிறப்பே அதோட அந்த க்ரீம் கூட சேர்த்து சர்வ் பண்ணால் தான் இந்த ப்ரெட்டும் அந்த க்ரீமும் சேர்த்து தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும். அதுதான் இது சாப்பிட்றதோட ஒரு மெத்தடு. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகி வரப்போ உங்களுக்கு கரெக்டாக நல்ல க்ரீமியாக இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ரொம்ப சிம்பிளான இந்த அரேபியன் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. ஆனால் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இல்லாட்டி மினிமம் ஒரு 1 ஹவர் ஆச்சும் நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப ஈஸியாக செட் பண்ணி எடுத்துடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாலும் இந்த அரேபியன் பிரெட் புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரீத்தூஸ் மெனு.